எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெயில் திருப்பியும் ரொம்ப கொஞ்சம் உக்கிரமாக தான் இருக்குது. ஆடி மாதத்துக்கு உண்டான காற்றே தெரிய காணோம். உங்கள் ஊர்லெலாம் எப்படி இருக்குது? அங்கங்கே கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா இனிமேல் ஆடிப்பட்டம் விளைய வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது போடுறீங்களா? அதாவது பயிர் குழி ஏதாவது போடுறீங்களா? இல்லை வீட்டில் ஏதாவது செடி எதுவும் வைக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் நீங்கள் ஏதாவது பயிர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே அந்த செடி உங்களுக்கு தழுத்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரி, இன்றைக்கி நம்ம அடுத்த ராசியை பற்றி பார்ப்போமா? இப்போ வரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய வான்மண்டலத்தின் 8 ராசிகளை பற்றி பார்த்துட்டோம். இப்போது அடுத்து 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி பார்ப்போம். இது ஒரு நெருப்பு ராசி மற்றும் உபயராசி. இந்த ராசி பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாதி மனித உருவமும் பாதி மிருக உருவமும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது கையில் ஒரு வில்லோடு இருக்கக்கூடிய ஒரு தோற்றமுடையதாக இது இருக்கும். இது ஒரு இரட்டை ராசி. இதன் அதிபதி குரு பகவான் ஆவார். இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, மூல நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்கள். அடுத்தது பூராட நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 ஆகிய 4 பாதங்கள். அதற்கு அடுத்து உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதம் என மொத்தம் 9 பாதங்களில் அடங்கியது இந்த தனுசு ராசி. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. காலபுருஷன் அப்படின்னு சொன்னோம்னா மேஷத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய அந்த 9வது ராசியாக இது வருது. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது ஒரு பாக்யஸ்தானம், ஒரு தகப்பன் ஸ்தானம். அப்போது இந்த பாக்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ராசியில் பிறப்பதற்கே ஒரு பாக்யம் பண்ணியிருக்கணும். பாக்யம் பண்ணியிருந்தால் மட்டும்தான், ஒரு கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த தனுசு ராசியில் பிறக்க முடியும். ஏன்னா இந்த தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இது ஒரு ஆன்மீக ராசியும் கூட. அப்போ தெய்வ அனுக்கிரகம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். இவங்க எந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது தெய்வமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தாலும் கூட இவங்களுடைய முன்ஜென்ம கர்மா இவங்களை நல்ல ஒரு நிலைக்கு இவங்களை ஒசத்தி வச்சு நல்ல வாழ்க்கையை இவங்களுக்கு கொடுத்துரும். எந்த பிரச்சனை வந்தாலும் கூட அதை தாண்டி வரக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு தானாகவே கிடச்சிரும். அந்த தெய்வ அனுக்கிரகம் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு எப்பயுமே கொடுத்துரும். அதாவது ரொம்ப கொடுப்பனை உள்ளவங்க இவங்க. மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். அதுதான் இதில் முதல் நட்சத்திரமாக வருது. அப்படிங்கிறப்போ தன் பலம் என்ன அப்படின்னு தனக்கே தெரியாத ஆஞ்சநேய பெருமான். அதுக்கப்புறம்தான் அவர் விஸ்வரூபம்லாம் அவர் எடுத்தார், அது வேறு விஷயம். அதே போல் இவங்களுக்கும் இவங்களுடைய பலம் என்னன்னு பெருசாக தெரியாட்டி கூட இவங்களை தெய்வம் ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தி வைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது மிகையே கிடையாது. இந்த ராசி குறிப்பிடக்கூடியது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, நம்மளுடைய உடம்பில் தொடைப்பகுதி, அப்புறம் உடம்பின் பின்புறம் மற்றும் ஆசனவாய், இதை இது குறிப்பிடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது 9ஆம் பாவத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறதுனால மேக்சிமம் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்களோ இடர்பாடுகளோ இந்த பாகங்கள் சம்பந்தப்பட்டதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிறக்கும்போதே கொடுப்பனையுடன் பிறந்தவர்கள் என்பதனால் இவங்க பிறருக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் எப்போவுமே இவங்க இருப்பாங்க.
சில பேரை வந்து காரணமே இல்லாமல் நம்மளுக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி உள்ளவங்க இவங்க தான். எப்படின்னா அப்பியரன்ஸ்லேயும் இவங்களை பார்த்தா நமக்கு பிடிக்கும். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அப்படி தான், ஒரு 80 வயது முதியவர்களாக இருந்தாலும் கூட தான். அவங்க உடுத்துகிற ஒரு ட்ரெஸ்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. ஒரு கம்பீர தோற்றம் இருக்கும். ரொம்ப கூணு அப்படிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு நிமிர்ந்த நன்னடை அதுவும் இருக்கும். இன்னொன்று வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. எப்படி வந்து வில்லில் விட்டோம்னா அந்த நாண் போய் தான் நினைத்த குறியை தவறாமல் போய் அடையும் அப்படிங்கிறது மாதிரி இவங்க வந்து தான் கொண்ட இலக்கில் வந்து அதே குறிக்கோளாக இருந்து அடையக்கூடியவர்கள் இவர்கள். கொஞ்சம் குணமும் 2 குணமும் இருக்கும் இவங்களுக்கு. மனிதன் பாதி மிருகம் பாதின்னு முதல்ல சொல்லிட்டேன். அப்படிங்கிறப்போ மனிதனுக்கு உண்டான அடுத்தவரை அனுசரித்து வாழக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கோபம் வந்தால் அதீத கோபத்துடன் இருந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு அதீத எல்லைக்கு போய் போர்க்குணத்துடன் அதை ஜெயிச்சு வரக்கூடிய தன்மையும் 2ம் கலந்தவர்கள் தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள். இப்போ பெருந்தன்மையானவர்கள், நல்ல உயர்ந்த நோக்கம் இருக்கும். என்றைக்குமே இவங்களுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்றைக்குமே வந்து திங்க் ஹையாக தான் இருக்கும். இவங்க வந்து கீழே இதாக நம்மளுக்கு ஆவரேஜாக இவங்களோட தாட் என்றைக்குமே இருக்கவே இருக்காது. 9ஆம் பாவம் இல்லையா, அப்படிங்கிறப்போ பாக்கியம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும். இவங்களோட ஆசைக்கு வந்து எண்டே கிடையவே கிடையாது. இன்னொன்று, இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தானாலும் பத்தவும் செய்யாது. இது இன்றைக்கி கிடச்சிருச்சா நாளைக்கு அடுத்தது, நாளைக்கு அடுத்தது கிடச்சிருச்சா நாளை நின்று அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது மாதிரி இவங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் விருப்பங்களும் இவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையும் அடுத்து 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 உயர்வான விஷயங்களை நோக்கியே இவங்களுக்கு போகும். 9ஆம் ராசி அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே இவங்க வந்து ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கோயில்களுக்கு செல்லக்கூடிய ஆசை நிறையா இருக்கலாம். அதே மாதிரி கோவில் திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் இவங்க இருக்கலாம். கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கலாம். அல்லது வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட அந்த சர்ச்சுக்கு வேணுங்கிறத செய்யக்கூடியவர்களாக, அதாவது மதம் எந்த மதம் வேணானாலும் அவங்க இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தான் சார்ந்துள்ள மதத்திற்கு ஈடுபாடு உள்ளவர்களாக அதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கைங்கரியம் செய்வதற்கு பிராப்தம் பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர்கள். இவங்களால் வந்து பெருசாக யாரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வாரி கொடுப்பதில் வள்ளல் தான். தனக்கும் வேணும், தான் கூட இருக்கிறவங்களுக்கும் வேணும். அம்மா என் ஃப்ரெண்டு அவனுக்கு ஒன்று கொடுத்துறவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தனக்கு இருக்கிறதையே கொடுக்கக்கூடிய பிள்ளைகளையும் நம்ம பார்க்கலாம். அல்லது தான்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு, அம்மா நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் எனக்கு ஒன்று வாங்கி தர்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இவங்க இருக்கலாம். கொஞ்சம் பகிர்ந்து எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். இது எப்போ வரைக்கும் இருக்கும்? இவங்களுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அனுசரணை இருக்கும்போது இருக்கும். கொஞ்சம் பொறுமைசாலிகள் தான். ஆனால் கோபம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட யாருமே நிற்க முடியாது. அவ்வளோ அதீதமாக கோபம் வரும். ரொம்ப கோபப்பட்டால் மட்டும்தான் இவங்க எல்லைக்கு ஒரு உச்சிக்கே இவங்க போயிடுவாங்கன்னே சொல்லலாம். மற்ற நேரங்கள்லாம் இவங்க ரொம்ப பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர்கள், ரொம்ப நம்பிக்கையானவர்கள். ஒரு பொறுப்பை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம கட்டாயம் நம்பலாம் அவங்க கட்டாயம் அதை செஞ்சு முடிச்சுருவாங்கன்னு நம்ம நம்பலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இதை நீ முடிக்கணும், இந்த வட்டம் இவ்வளோ மார்க் நீ வாங்கணும்னா கட்டாயம் அதை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசு துறை ரிலேட்டடாக இருக்கலாம். அதுலேயும் இவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை வந்து இவங்க கட்டாயம் முடித்து விடக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தான் இவங்க. அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுலேயும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி கற்றுக்கிறதுலேயும் ஆர்வம் நிறையா இருக்கும். இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈகர் பர்சன் இவங்க என்ன நம்ம சொன்னோம்னாலும் சரிதான். உலகத்தில் உள்ள என்ன விஷயமானாலும் இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், என்ன வேணானாலும் இருக்கலாம்.
இப்போ ஒரு கார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காரில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ், அதில் எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக வரும், அந்த காலத்தில் என்ன இருந்தது, இந்த காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆசைப்படுபவர்கள். இதே போல் ஒரு ஃப்ளைட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, அதில் இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குது, என்ன மாதிரி கிளாஸில் போகலாம், அதில் பைலட்டுனா அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்க படிப்பு என்ன, அவங்க எதெல்லாம் நல்லபடியாக ஷைன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு பைலட் ஆக முடியும், அல்லது ஏர் ஹோஸ்டஸ்னால் ஏர் ஹோஸ்டஸ், இது மாதிரி இவங்க தெரிந்து கொள்ள விரும்பாத துறைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இராணுவம்னா இராணுவம், அது மாதிரி எல்லாத்தையுமே இவங்க தெரிந்து கொள்வதில் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும். முன்னாடி இருக்கிறவங்க ஒரு ஸ்கேலில் இருந்தாங்கன்னா இப்போ இருக்கக்கூடியவங்க அதை தாண்டி இருக்கிறாங்க. ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஃபோனில் உலகமே நிற்கிது. அப்போ உலகத்தில் உள்ளது, பிரபஞ்சத்தில் உள்ளது, எல்லா நாட்டை பற்றி தெரிந்து கொள்வது, பூமிக்கு அடியில் என்னென்ன இருக்குது, நம்மளுடைய முந்தைய காலங்கள் எப்படி இருந்தது, அந்நியரோட படையெடுப்பு எப்படி இருந்தது அப்படின்னு இவங்க ஒன்றொன்றை பற்றியும் தெரிந்து கொள்வதிலும், அந்த குழந்தைகள் அதை பற்றி பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதை கேட்குறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு நல்ல குழந்தை நம்ம வீட்டில் பிறந்திருக்கு, அப்பா இவ்வளோ குட்டி பிள்ளையிலேயே இவ்வளோ திறமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை இவங்களுக்கு இருக்கிறதுனால என்றைக்குமே இவங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கியே இருக்கும். நான் முதலே சொன்னேன், இவங்க எப்பயுமே திங்க் ஹை தான். அதனால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினா நம்ம இன்னும் எப்படி வருவோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறினா இன்னும் எப்படி வருவோம் அப்படிங்கிறது மாதிரி இவங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே முன்னேற்றம் நோக்கியே இவங்களுக்கு இருக்கும். தைரியமானவர்கள், முன்னேற்றத்துடன் செய்யக்கூடியதுனாலும் அதனால் அதை நல்லா விரிவுபடுத்தி செஞ்சுக்கிட்டே போவாங்க. இவங்க எந்த துறை சார்ந்தவர்களாக வேணானாலும் இருக்கலாம். பொதுவாக அநேகமாக உபயராசி அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க சொந்த தொழில் அப்படின்னா, அதாவது எப்படி முதல் போட்டு செய்கிறத விட இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு அப்படியே கைமாத்துறது, ட்ரேடிங் அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது ஒரு நல்ல ஹை போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அரசு துறை சார்ந்து இருக்கலாம், அரசியல் சார்ந்து இருக்கலாம், அல்லது அறிவியல் சார்ந்து இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கலாம். எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அதுலேயும் அதை பெருசாக விரிவுபடுத்திக்கிட்டே எப்படி போகிறதுங்கிறத இவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள். இவங்க நல்ல ஒழுக்கமானவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா தாங்க மாட்டாங்க, தன்னால் முடிந்ததை கொடுத்து உதவக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். நல்ல 4 இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. அதுவும் நல்ல நல்ல இடங்களுக்காக தான் போவாங்க. சும்மா சரியில்லாதது அந்த குரூப்பு அந்த இதுக்குள்ளே இவங்க போக மாட்டாங்க. மேக்ஸிமம் இவங்க கொஞ்சம் உண்மையை தான் பேசுவாங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பொய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த இடத்த அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு அதை ஒரு வாரத்துக்கு போஸ்ட்பான் பண்ணி மேபி அதை நம்மளை மறக்க வைப்பாங்களே ஒழிய மேக்ஸிமம் இவங்களுடைய வாயில் பொய் வராது. அதே சமயத்துக்கு நம்மளை ஏமாற்றி நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அந்த மேட்ரை விட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய திறமையும் இவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். ஒரே வார்த்தையில் இவங்களை பற்றி சொல்கிறதாக இருந்தால் முன்னேற்ற பாதையில் முன்னோக்கி போகுதல், அது மட்டும்தான் இவங்களுடைய தனித்தன்மை அப்படின்னே சொல்லலாம். அச்சுத்தொழில், அப்புறம் பிரசுரம், அப்புறம் அயல்நாட்டு விவகாரங்கள் இந்த ராசியில் அடங்கும். இது ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ளே இவங்க எப்பயுமே ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். உடல் தாண்டி மனசுக்குள்ளே எப்பயுமே ரொம்ப சுறுசுறுன்னு இருப்பாங்க. அதனால் ஆக்டிவாக தான் இவங்க இருப்பாங்க. எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தோம்னா கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க. நல்ல ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயத்துக்கு அநீதியை எதிர்ப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அநீதி அக்கிரமம் இதெல்லாம் நடக்குது வைக்குதுனால இவங்களால் பொறுத்துக்கவே முடியாது. ஒரு சின்ன பிள்ளைகளே இவங்களே பார்க்கலாம். பார்த்தா இவங்க ஏதோ படிச்சுட்ருக்கிற மாதிரி இருக்கும். இங்கிட்டு டிவியில் ஏதாவது ஒன்று ஓடுது வைக்குது, அதில் யாரையாவது ஒரு ஆள் ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அதையும் அப்போஸ் பண்ணி பேசுவாங்க. வெளியே ஒரு சண்டை நடக்குது வைக்குதுன்னா
அதுக்கும் ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஏறக்குறைய இவங்களை வந்து அஷ்டாவதானிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அட் அ டைமில் 5-6 வேலை, எத்தனை வேலை இருந்தானாலும் அதில் கான்சன்ட்ரேஷன் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாக வந்து 2-3 வேலைகள் பார்க்கக்கூடிய திறன் அநேகமாக பெண்களுக்கு தான் இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரே இதில் தான் ஃபோக்கஸ்டாக போவாங்க. ஆனால் பெண்கள் மட்டும் எப்படின்னா, அடுப்பில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இங்கிட்ட வந்து வெளியே யார் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் பதில் சொல்லுவாங்க, ஃபோன் வந்திருக்குன்னா அதுக்கும் பதில் சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது புக்ஸில் ஏதாவது எழுதணும் வைக்கணும்னா அதையும் குறிப்பெடுத்துக்கிடுவாங்க. அட் அ டைமில் அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த ராசியில் பிறந்த ஆண்களும் பலவிதமான வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒன்றோட மட்டும் இவங்களுக்கு நிற்காது, எல்லாத்துலேயும் இருக்கும். அதனால் இவங்க ஒரு வேலை தான் பார்ப்பாங்கன்னு என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது. இவங்க பல வேலைகள், பல தரப்பட்ட வேலைகள் அதை செய்யக்கூடியவர்களாக இவங்க எப்பயுமே இருப்பாங்க. இப்படி பல தரத்தில் வந்து இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால அதில் ஒரு நிலைத்த தன்மை கொஞ்சம் இருக்காது அப்படின்னு வேணால் நம்ம அதை சொல்லலாம். ஆனால் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா கட்டாயம் அதனோட பலனை உடனே அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இன்றே செய், நன்றே செய், அதனுடைய பலனையும் இன்றே அனுபவி அப்படிங்கிறக்கூடிய ஒரு கொள்கை உள்ளவர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. இந்த தனுசுவை லக்னமாக கொண்டவர்களோ அல்லது இந்த தனுசு ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்களோ ஏறக்குறைய இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களின் கேரக்டரை ஒத்து தான் இவங்க இருப்பாங்க. கல்வி கேள்விகளில் ரொம்ப மிகச்சிறந்தவர்கள் இவங்க. விஞ்ஞானம், அரசியல், சட்டம், நீதி, நிதித்துறை, ஆன்மீகம், அப்புறம் விளையாட்டுத்துறை, இதில் எல்லாத்துலேயுமே இவங்க மிகச்சிறந்து விளங்குவார்கள். கொஞ்சம் அலைச்சல் உடையவர்கள் தான். எப்பயுமே கொஞ்சம் அலைச்சல் உள்ள வேலை தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா உபயராசிங்கிறதுனால இவங்க ஒரே இடத்துல நின்றுலாம் இவங்க இருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு நேரம், அங்கே ஒரு நேரம், அங்கே ஒரு நேரம், அப்படியே ஊர் சுற்றுறதுக்கு தான் இவங்களுக்கு பிடிக்கும். அப்போ ஊர் சுற்றுனாலும் அந்த ஊர் சுற்றுறதில் 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த ஊர் சுற்றி 4 விஷயத்தை செஞ்சு அதனுடைய பலனையும் இவங்க அடைந்து விடுவார்கள். இந்த தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும். அதே சமயத்துக்கு பார்க்குறதுக்கு வந்து இவங்க கலர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு பர்ஃபெக்டாக ப்ளசண்ட்டாக இவங்க இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து சுக்கிரனுடைய பூரட நட்சத்திரமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால ட்ரெஸ்ஸிங்லேயும் இவங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக அவங்க சிம்பிளாக இருக்கலாம், அவங்க கருப்பாக கூட இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனாலுமே அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி ராயல் லுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பார்த்தாலே இருக்கும். நிமிர்ந்த நன்னடை, அந்த அழகு, அது எல்லாமே சேர்த்து வந்து அவங்கள வந்து ஒரு பணக்காரர்கள் அப்படின்னு ஒரு அந்தஸ்தோடு மற்றவங்களுக்கு தோற்றமளிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் இவங்க எப்பயுமே இருப்பாங்க. போக்குவரத்து துறையும் இவங்களுக்கு ஆப்டாக தான் இருக்கும். போக்குவரத்து துறைனா பஸ் தான்னு நம்ம சொல்ல முடியாது. ஃப்ளைட்டாக இருக்கலாம் அல்லது அயல்நாட்டு வேலைகளாக இருக்கலாம். அப்போ எது வேணாலும் இருக்கலாம். அதாவது மூவிங், எங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடியது. ஏன் இவங்க வந்து சப்மரீனில் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கலாம், கப்பலில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இது மாதிரி எல்லா விஷயங்களையும் இவங்க வேலை பார்க்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கலாம். மெரைன் என்ஜினியர்ஸை நம்ம இந்த துறைகளில் நம்ம பார்க்கலாம். அல்லது கப்பல் கட்டும் பணிகளில் வேலை செய்பவர்கள். அப்போ இவங்கள நம்ம வந்து ஒரே வார்த்தையில் நம்ம சொல்கிறதா இருந்ததுன்னா, இவங்க அநேகமாக இருக்கிற இடத்துல இருந்து இவங்க வேலை பார்ப்பதை விட தான் பிறந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு இவங்க தள்ளி போய் தான் வேலை பார்த்து அதன் மூலமாக தான் இவங்க நிறையா சம்பாதிக்கக்கூடிய திறன் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்க மேக்சிமம் வந்து பிறந்த இடம் ஒன்றா இருக்கும், வாழ்கிற இடம் ஒன்றா இருக்கும். அந்த வாழ்கிற இடமும் நிலைத்ததாக இருப்பதற்கு மேக்சிமம் அது கொஞ்சம் முதுமை காலத்தில் வேணால் அமையுமே ஒழிய, மற்றபடி இவங்க வந்து ஒவ்வொரு இடமா மூவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்று கலைத்துறை சார்ந்ததாகவும் இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கும். என்னென்னா தொலைக்காட்சியாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையாக இருக்கலாம், அப்புறம் ரேடியோ தொடர்புடையதாகவும் இருக்கலாம், அப்புறம் நியூஸ் பேப்பர், ஒருத்தர் இங்கே நடக்கிறத வந்து அங்கங்கே சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால நியூஸ் பேப்பர், இது சம்பந்தமான விஷயங்களையும் இவங்க ரொம்ப அதிக கவனம் செலுத்துவார்கள். இந்த துறைகளில்
பிரகாசிப்பவர்களையும் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். நல்ல விஞ்ஞானிகளாக இருக்கலாம், அல்லது விஞ்ஞானத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கலாம். ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், இவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு ஐடியா சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். நல்ல அறிவு படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால எப்படி இருப்பாங்க, ஒரு பொறுமையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை எதிர்பார்க்க முடியாது. அறிவாளிகளுக்குன்னு சில இது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எப்படின்னா, கொஞ்சம் அறிவாளிகளுக்கு உண்டானதே ஒரு கெத்துன்னு ஒன்று இருக்கும். அப்போ யாரை ஈஸியாக வந்து கற்பூர புத்தி மாதிரி இவங்க சொல்கிறத கப்புன்னு பிடிச்சிக்கலனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அதீதமான கோபம் வரும். கொஞ்சம் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இவங்க நிறையா பேர் இருக்கலாம். எதுனாலும் குறிப்பார்த்து ஒரு அம்பு எய்வது போல் இருந்து காரியம் சாதிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். அப்படிங்கிறதுனால கோபமும் இந்த ராசியில் பிறந்தவர்களின் இயற்கையான ஒரு சுபாவம்தான். இந்த ராசி குறிப்பிடக்கூடிய ஒரு காரகத்துவங்கள், சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, மரம், செடி, கொடி அது எல்லாமே நிறைந்த இடங்களாக இருக்கலாம், அல்லது மதச்சார்புடைய நிறுவனங்களாக இருக்கலாம், பள்ளி, கல்லூரி போன்ற இடங்களாக இருக்கலாம், அல்லது நீதிமன்றமாக இருக்கலாம், ஒரு சந்து, அப்புறம் இரவு பொழுது, அப்புறம் சிவப்பு நிறம், மாதத்தில்னு சொல்லி பார்க்க போனோம்னா மார்கழி மாதம், பொன் நிறம், அப்புறம் இது குறிப்பிடக்கூடிய திசை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா வடமேற்கு திசை, போர்க்களம், அல்லது ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடங்கள், ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒதுங்கி இருக்கக்கூடிய இடம், ஜன நடமாட்டம் இல்லாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள், இவை எல்லாமே தனுசு ராசி குறிப்பிடும் ஒரு காரகத்துவங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த ராசி குறிப்பிடக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா மரம், செடி, கொடி நிறைந்த இடங்களாக இருக்கலாம், மாடி வீடாக இருக்கலாம், ஆயுத கிடங்கு அதாக இருக்கலாம், அல்லது மதச்சார்புடைய இடங்களாக இருக்கலாம், மதச்சார்புடைய நிறுவனம், பள்ளி, கல்லூரி, நீதிமன்றம், அப்புறம் ஒரு சந்து, இரவு பொழுது, சிவப்பு நிறம், மாதத்துலன்னு பார்த்தோம்னா மார்கழி மாதம், ஒரு பொன் நிறம், திசைன்னு சொல்லி பார்த்தோம்னா வடமேற்கு திசை, போர்க்களம், அப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம், இது எல்லாமே வந்து தனுசு ராசி குறிப்பிடக்கூடிய காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரி, இனி மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணேன்னு சொல்கிறவங்களையே நான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஞானஜோதி சுகுமார்.